இத சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமா தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mncarspudukkottai. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம Mncars இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு Volkswagen Ventoங்க. வென்டோவில் ஹைலைன் டாப் மாடல் 2011 3 ஓனர் வண்டி. ஒரு சூப்பரான குவாலிட்டியில் சூப்பரான கிளாரிட்டியில் வந்திருக்குன்னு சொல்லலாம். வண்டியோட நம்பர் பாருங்கள், TN06C9123ங்க. வண்டியோட லாஸ்ட் ஆர்டிஓ பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஆர்டிஓ. வண்டி ஒரு சூப்பரான குவாலிட்டியில் இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்கு. லாஸ்ட்டாக ஒரு 6-7 இயர்ஸாக நார்த், அதாவது பொள்ளாச்சி கோயம்புத்தூர் அந்த ஏரியாவில் ஓடிட்டு இருந்த வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் பெயிண்டில் ஒரு தெளிவான கண்டிஷனில் வந்திருக்கு. இந்த வண்டியில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, அலாய் வீலு, ஏர் பேக்கு, ஏபிஎஸ், மியூசிக் சிஸ்டமு, பவர் விண்டோ எல்லாமே வந்துடும். இந்த வண்டி ஒரு பக்கா ஒரிஜினல் பெயிண்டில் ஒரு பக்கா சர்வீஸ் ரெக்கார்டோட இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்குது. வண்டி எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்றது நான் சொல்ல தேவையில்லை, வீடியோவில் உங்களுக்கு வண்டியே சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கான ஒரு குவாலிட்டி இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்குதுங்க. ஒரு நல்ல மைலேஜும் வேணும், ஒரு லக்ஸுரி வண்டிலையும் போகணும், ஒரு டீசல் வண்டியும் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த வண்டியை தான் நீங்கள் எடுக்கணும். உங்களுக்கான வண்டி இதுதான். கண்டிப்பாக அந்த வண்டியை மிஸ் பண்ணிங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா இந்தளவுக்கு 2011லேருந்து இந்தளவுக்கு ஒரு ப்ராப்பரான குவாலிட்டியில் வச்சுருப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த மாதிரி வண்டி கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப அபூர்வம் தான். வண்டி ஓவரால் ஓடி இருக்கிற கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 1,07,000ங்க. வண்டியோட டோர் பேடில் பாருங்கள், 4 விண்டோ, பவர் விண்டோக்கான சுவிச்சஸ், எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சைடு மிரர்ஸு ப்ளஸ் டிக்கிக்கான பட்டன் வந்துடும். டிரைவர் சைடு ஏர் பேக் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கில் வந்துடும், கோ டிரைவருக்கு அந்த சைடு வந்துடுங்க. ஏசி எல்லாமே ப்ராப்பராக ஒர்க்கிங்கில் இருக்குது. வண்டி ஓவரால் ஓடி இருக்கிற கிலோமீட்டரை நான் காட்டிடுறேன் பாருங்கள், 1,07,328 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டியோட டேஷ்போர்ட் லுக்கு எல்லாமே நீட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த சீட் கவர்ஸ் எல்லாம் பாருங்கள், ஜம்முன்னு இருக்குது. எந்த விதமான டேமேஜஸ்ஸு, எந்த விதமான வேலையுமே கிடையாது. வண்டி எடுத்துகிட்டு போகிறவங்க அப்படியே ஒரு ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே ஓட்டிக்கலாம். முக்கியமான விஷயம், இந்த வண்டி எடுக்கிறவங்க கண்டிப்பாக நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணுங்க. பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நம்ம வண்டி கொடுக்க முடியும். ஏன்னா கஸ்டமர்கிட்ட நம்ம சின்னதாக டைம் வாங்கிட்டு தான் வந்திருக்கிறோம். ரியரில் பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட் வந்துடும். நம்ம இடத்துலேருந்து வண்டி போய் ஒரு 4-5 நாளில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லி உறுதியாக சொல்லிட்டு தான் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ஸோ அந்த பேரை நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிறதுல நேம் ட்ரான்ஸ்ஃபர் மஸ்ட் இந்த வண்டிக்கு. வண்டியோட டிக்கி ஸ்பேஸ் இப்போ நம்ம பார்ப்போம். டிக்கி ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேசஸ், ஒரு நீட்டாக இருக்குது. ஒரு புது வண்டியில் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கான ஒரு குவாலிட்டியில் இருக்குது. முக்கியமான விஷயம், அடிப்பாடு ரீப்ளேஸ்மெண்ட் டச்சப் ஆகாமல் ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்கிற வண்டி வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் முந்திக்கணும். ஏன்னா வண்டி அந்தளவுக்கு ஒரு தரமான வண்டி. இப்போ வண்டியோட இன்ஜின் நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹைலைனில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா அன்லாக் பட்டன் இப்போ அழுத்தி பிடிச்சோன்னா 4 விண்டோவுமே ஓப்பன் ஆயிருங்க. ஒரு வெயில் நேரத்தில் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு உள்ளே இருக்கணும் வைங்களேன், நம்ம அதை அழுத்தி பிடிச்சி இறக்கிட்டோன்னா அதில் இருக்க வெக்கையெல்லாம் வெளியே போயிடும். அதே போல் லாக் பண்ணணுன்றதையும் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஒரு தெளிவான பக்காவான வண்டிங்க. ஒரு ஷோரூமில் எடுக்கையில் எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குமோ அந்த அளவுக்கான ஒரு குவாலிட்டி இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்கன்றது ஒரு முக்கியமான விஷயம். வண்டியோட இன்ஜின் பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்றத. வண்டியோட ஆப்ரான் எல்லாமே அப்படியே ஒரிஜினாலிட்டிங்க. எங்கேயுமே அடிப்பாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. இன்ஜினோட நாய்ஸ் நான் உங்களுக்கு மைக்கு பக்கத்தில் வைக்கிறேன், கேளுங்க. ஒரு தெளிவான கண்டிஷனில் Volkswagen Vento ஹைலைன் டாப் மாடல் 2011 3 ஓனரு. இந்த வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தாராளமாக அந்த வண்டி எடுத்துக்கலாம். அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸுமே பார்த்தீங்கன்னா 1 இயர் கரண்ட்டில் இருக்குது. இப்போ தான் ஒரு லாஸ்ட்டாக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. டயருமே 4 டயருமே கான்டினென்டல் பிராண்ட் நியூ டயர், 4 டயருமே நச்சுன்னு புதுசு போட்டிருக்காங்க. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய ரேட் 3,35,000 ரூபாங்க. ப்ரைஸ் ஃபிக்ஸர்லாம் கிடையாது, நெகோஷியபிள் தான். வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க முந்திக்குங்க, வண்டி நிற்காது. டீசல் வண்டியில் ஒரு சூப்பரான வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து டக்குன்னு கால் பண்ணிடுங்க. வெளியூர்லேருந்து வர்றவங்க கால் பண்ணிவிட்டு கிளம்பி வாங்க. ஏன்னா ஒரு சில பேர் கால் பண்ணாமே வந்துட்டு ஏமாந்து போயிடுறீங்க, அதுக்கு முன்னாடியே வண்டி சோல்ட் ஆகிடுதுன்ட்டு. ஒரு ஃபோன் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வர்ற வரையும் கண்டிப்பான முறையில் உங்களுக்காக அந்த வண்டியை நிப்பாட்டி வச்சுருப்போம். இடையில ஆள் வந்தால் கூட இல்லைங்க ஒரு ஆள் வர்றாங்க அவங்க வந்து பார்த்துட்டு போகிற வரையும் நிற்கட்டும்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சுருப்போன்றது இதில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நல்லா இருக்காப்பா.